பட்டிருக்கீங்களாங்க? அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வீடுகளில் முதலுதவி பொருளாக இதை பயன்படுத்திட்டு வந்தாங்கங்க. முட்கள் நிறைந்த மூலிகைகள் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கண்டங்கத்திரி மூலிகை வகையில் முக்கிய இடம் வகிக்குதுன்னே சொல்லலாங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் கண்டம் என்றால் தொண்டை என்று அர்த்தம். அதாவது தொண்டையில் நமக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலுமே அதுக்கு நிவாரணமாக இருக்கிறது இந்த மூலிகை தாங்க. அதனால தான் இதற்கு கண்டங்கத்திரின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அற்புத மூலிகை இந்த கண்டங்கத்திரியை பற்றிய நிறைய நன்மைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது கோழை அகற்றினும் பெயர் இருக்குங்க. கத்திரிக்காய் வகைகளில் ஒன்றான கண்டங்கத்திரி இலை, பூ, காய், பழம், விதை, பட்டை, வேர் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுன்னே சொல்லலாம். இதோட பூக்கள் நீல நிறத்தில் பூக்கக்கூடியது. சிறிய கத்திரிக்காய் வடிவத்தில் காய்கள் காய்க்கும். பழுத்ததும் மஞ்சள் நிறமாக இருக்கும். முள் கொடிச்சி, பொன்னிறத்தி, முள்ளி